கொள்கைய கொன்னு புதைச்ச கம்யூனிஸ்டுகளும் அடிமையாகவே இருக்கிற விடுதலை சிறுத்தைகளும் அரசியல்ல, அதுவும் வாக்கு அரசியல்ல ஒத்த கருத்துடையவங்க கூட்டணி வைக்கிறதும் அப்படி ஏதும் பெரிய கொள்கை இல்லைன்னா தோல்ல போடுற துண்ட மாத்திர மாதிரி மேடையிலேயே கூட்டணி மாறுறதும் நாம எல்லாரும் வழக்கமா தேர்தல் நேரத்துல பார்த்துட்டு வர்றதுதான். இதுல திமுக ஒரு பெரிய திமிங்கலம். சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ இல்ல கமல்ஹாசன் போல ஆளுமையோ யாரா இருந்தாலும் அவங்கள அப்படி முழுங்கிடுவாங்க. இப்போ விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்டுகளும் கமல்ஹாசனும் திமுகவோட பிரச்சார பீரங்கியாவே மாறி இருக்கிறது தமிழக அரசியலுக்கு ஒரு சகிக்க முடியாத சாவக்கேடுன்னு தான் சொல்லணும். திமுக தூக்கி எறிகிற சில்லற சீட்டுகளுக்காகவும் பெரிய நோட்டுகளுக்காகவும் இன்ன பிற தொழில் லாபத்துக்காகவும் திமுகவோட கூட்டணிங்கிற பேர்ல அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு அவங்களோட ஊதுகுழலாவே ஒலிக்கிறது ஒரு வரலாற்று பிழை. அம்பேத்கரும் கால் மார்க்ஸும் வெட்கி தலைகுனிற வகையில இருக்குது இப்போ இந்த ரெண்டு கட்சிகளும். கமலோட ரூட்டோ தனி ரூட்டு. திருடர்களோட கூட்டணி அமைக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இந்தியன் பட சந்துரு மாதிரி முதல்வர் வீட்டுல கம்பெனி ஆர்டிஸ்டாவே மாறிட்டாரு. நிலைமை இப்படி இருக்க தமிழ்நாட்டுல காங்கிரஸ்ங்கிற கட்சிய பூத கண்ணாடி போட்டு தேடினா கூட ஒரு தலைவரையோ தொண்டனையோ பார்க்க முடியாத அளவுக்கு திமுகவோட சிஸ்டர் கம்பெனியா பினாமி கம்பெனியா செயல்பட்டு இருக்கு. உள்ளத்துல மட்டுமே இடம் கொடுக்கிற கலைஞரையே இந்த 4 கட்சிகளுக்கும் கார்ப்பரேட் கம்பெனிகள் போல ஷேர் கொடுத்து ஸ்டாலின் ஹாஸ்டைல் டேக் ஓவர் செஞ்சுட்டாருன்னு தான் சொல்லணும். திருமாவளவனும் வைகோவும் முத்தரசனும் செல்வ பெருந்தகையும் தமிழ்நாட்டுல நிலவுற பிரச்சனைகள் பத்தி என்ன பெருசா பேசிட்டாங்கன்னு யோசிக்கணும். உச்சகட்டமா கமல்ஹாசன் எழுமின் விழுமின்னு தனக்கே உரிய புரியாவசன கவிதை வடிவத்துல மக்களுக்கு கடிதம் எழுதிட்டு இருக்காரு. மக்களுக்கு இது புரிஞ்சதாலதான் தேர்தல்ல இவங்களை தேர்ந்தெடுக்கல. ஆனா புறவாசல் வழியா எம்பி பதவி இன்ன பிற சர்வீஸ்களை அனுபவிச்சுக்கிட்டு அமைதியா இருக்காங்க. தமிழக மக்களோட வாழ்வாதாரமும் மானமும் மொழியும் கல்வியும் பொருளாதாரமும் ஒரு குடும்பத்தோட கையில சிக்கி இருக்குன்னு தெரிஞ்சும் அவங்களோட கூட்டு சேர்ந்து இருக்கிறதுல இருந்தே இவங்களோட அரசியல் நோக்கம் தெளிவா புரியுது. கூட்டணிக்காக மக்கள் எல்லாரும் வாக்களிப்பாங்கன்றதெல்லாம் வர்ற சட்டமன்ற தேர்தல்ல பொய்யா போயிடும். இது இயற்கையோட நியதி.